வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு நற்செய்தி, அறிமுகமாகப் போகும் அரசாங்கத்தின் மற்றுமொரு நிவாரணம். மட்டக்களப்பு கொழும்பு தொடருந்து சேவை வெளியானது புதிய நேர அட்டவணை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வெளியான அறிவித்தல். ஜனாதிபதி அனுரவின் எம்பி ஓய்வூதியம் நிறுத்தம். யாழில் ஏடிஎம் அட்டையை திருடி மதுபானம் கொள்வனவு, பெண் உட்பட 4 மறியலில். யாழில் கசிப்பு விற்பனை, 26 வயது இளைஞன் கைது. சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்திலிருந்து சிறுவர்கள் தப்பியோட்டம். வெளிநாட்டு சிகரெட்டுகள் மதுபான போத்தல்களுடன் இந்திய பிரஜை கைது. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொழும்பு இடையிலான தொடருந்து சேவை அட்டவணைகளில் மீண்டும் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு மார்க்கத்திற்கான தொடருந்து சேவைகளில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் விபத்துக்குள்ளாகி வருவதை தடுக்கும் நோக்கில் கடந்த 7ஆம் தேதி முதல் நேரமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காட்டு யானைகள் பாதுகாக்கப்படுகின்ற அதேவேளை கூடுதலான நேரம் இந்த பயணத்தின் போது காணப்படுகின்ற விடயங்களையும் பொதுமக்கள் முகங்கொடுத்த சிரமங்களையும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கவனத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிழக்கு மாகாண பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் மட்டக்களப்பு கொழும்பு இடையிலான தொடருந்து சேவை அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நேர அட்டவணை நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் காலை 1:30 மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் புலதிச காலை 9:01 மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும். கொழும்பிலிருந்து மாலை 3:15 புறப்படும் புலதிசி இரவு 10:38 மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும். அத்துடன் இரவு 7:40 மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் மீனகயா அதிகாலை 4:16 மணிக்கு கொழும்பு சென்றடையும். இரவு 11 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் மீனகயா காலை 6:45 மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும். காலை 6:10 மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் உதயதேவி மாலை 3 மணிக்கு கொழும்பு சென்றடையும். அதே நேரம் காலை 6:05 கொழும்பிலிருந்து புறப்படும் உதயதேவி மாலை 3 மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும். மேலும் புலதிசி மீனகயா தொடருந்துகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் மாத்திரம் புக்கிங் செய்து கொள்ள முடியும் என்பதுடன் உதயதேவி தொடருந்தில் செகண்ட் கிளாஸ் மாத்திரம் புக்கிங் செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மதுபான போத்தல்களுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். 43 வயதுடைய இந்திய பிரஜை ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்தியாவிலிருந்து நேற்று முன்தினம் பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் இருந்து 840 வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் 55 மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து அபராதங்களை கௌபே மூலம் செலுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாகன சாரதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் கௌபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை மிக விரைவில் செலுத்த முடியும் என ICTA உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இது குறித்த அடிப்படை பணிகள் நிறுவனத்தால் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கௌபே என்பது வரிகள், அபராதங்கள், பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் கல்வி கட்டணங்கள் போன்ற அரசு தொடர்பான சேவைகளுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ நிகழ்நிலை கட்டண தளமாகும். இந்த நிலையில் பல நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த பிறகு குறுகிய காலத்திற்குள் பல புதிய அம்சங்களுடன் கௌபே இறுதியாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஹர்ஷ புரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கௌபேயை அறிமுகப்படுத்திய போது 16 அரசு நிறுவனங்கள் இருந்ததாகவும் இன்றைய நிலவரப்படி 25 நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஒவ்வொரு வாரமும் தாங்கள் புதிய அரசு நிறுவனங்களை இணைத்து வருவதாக பிரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட 26 வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இச்சம்பவம் யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவரிடமிருந்து ஒரு போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டது. வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகள் தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும். அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவர். அத்தோடு அவர் ஓய்வு பெற்றவுடன் அவர் ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கும் உரிமையுடையவர். இந்த வழியில் 2 ஓய்வூதியங்களை விரும்பவில்லை என்று அனுரகுமார திசாநாயக்க கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பெறும் ஓய்வூதிய பலன்களை நீக்குவதாக அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடொன்றிலிருந்து 95,000 ரூபாய் மற்றும் தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டை என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட 4 கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற கிராம அலுவலகர் ஒருவரின் வீட்டிலேயே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது. இது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். விசாரணைகளின் அடிப்படையில் அந்த வீட்டில் பணிபுரிந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தொடர் விசாரணைகளிலும் பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3வரும் திருடப்பட்ட தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டையை கொண்டு 20,000 ரூபாவை எடுத்து மதுபானம் கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கோப்பாய் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் களுத்துறை கொகலான பிரதேசத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. 12 மற்றும் 14 வயதுடைய 2 சிறுவர்களை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சிறுவர் இருவரும் சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு நற்செய்தி, அறிமுகமாக போகும் அரசாங்கத்தின் மற்றுமொரு நிவாரணம். மட்டக்களப்பு கொழும்பு தொடருந்து சேவை வெளியானது புதிய நேர அட்டவணை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வெளியான அறிவித்தல். ஜனாதிபதி அனுரவின் எம்பி ஓய்வூதியம் நிறுத்தம். யாழில் ஏடிஎம் அட்டையை திருடி மதுபானம் கொள்வனவு, பெண் உட்பட 4 மறியலில். யாழில் கசிப்பு விற்பனை, 26 வயது இளைஞன் கைது. சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்திலிருந்து சிறுவர்கள் தப்பியோட்டம். வெளிநாட்டு சிகரெட்டுகள் மதுபான போத்தல்களுடன் இந்திய பிரஜை கைது.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.